இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு. சாம்பிள் ஸ்பேஸ் when a die is thrown. ஒரு பகடையை வீசும்போது கூறுவெளி. ஒரு டையில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6. அப்போ சாம்பிள் ஸ்பேஸுங்கிறதோட சிம்பிள் எஸ். எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. இதோட எண்ணிக்கை மொத்தம் டோட்டல் கவுண்டிங் 6 இருக்குது. ஸோ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 6. அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ் when 2 dice are thrown. இரண்டு பகடைகளை வீசும்போது கூறுவெளி. S equal to 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6, 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6, 4, 1, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5, 4, 6, 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6, 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6, 6. இதில் டோட்டலாக 6 into 6 36. n of s equal to 36 இருக்கும். அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ் when a coin is tossed. ஒரு நாணயத்தை சுண்டும் போது கூறுவெளி. ஒரு நாணயத்தில் ஹெட் ஒன்று டெய்ல் ஒன்று இருக்கும், தலை ஒன்று பூ ஒன்று. ஸோ s equal to h, t. இதில் மொத்தம் 2 இருக்குது. n of s equal to 2. சாம்பிள் ஸ்பேஸ் when 2 coins are tossed. இரண்டு நாணயங்களை சுண்டும் போது கூறுவெளி. s equal to h, ht, th, tt. இதில் மொத்தம் 4 இருக்குது. ஸோ n of s equal to 4. when 3 coins are tossed, sample space, 3 நாணயங்களை சுண்டும்போது கூறுவெளி. s equal to h, hht, hth, thh, tth, tht, tth, ttt. இதில் மொத்தம் 8 இருக்குது. n of s equal to 8. அடுத்தது p of e. p of e னா ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு. ஈங்கிறது ஈவெண்ட் ஒரு நிகழ்வு. எஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி. நிகழ்தகவு கண்டுபிடிக்க ஃபார்முலா, ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா p of e equal to n of e by n of s. அடுத்தது p of s equal to 1 அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி, மொத்த நிகழ்தகவு 1. இந்த நிகழ்தகவு வந்து 0லேருந்து 1க்குள்ளே இருக்கும். 0 less than or equal to p of e less than or equal to 1. இது நல் செட், ஒரு வெற்றுகணம். வெற்றுகணத்துக்கு ப்ராபபிலிட்டி 0. அடுத்தது அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி. நிகழ்தகவில் கூட்டல் தேற்றம். p of a union b equal to p of a plus p of b minus p of a intersection b. அடுத்தது p of a bar equal to 1 minus p of a. காம்ப்ளிமெண்ட். a barங்கிறது ஏவோட காம்ப்ளிமெண்ட். இப்போ ஏங்கிறது ஒரு ஈவெண்ட்னா அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, என்ன நிகழ்தகவு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா p of a bar equal to 1 minus p of a. இப்போ கணக்குகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம். in a throw of a coin find the probability of getting a head. ஒரு நாணயத்தை வீசும்போது தலை விழுவதற்கான நிகழ்தகவை காண்க. ஒரு நாணயத்தை வீசும்போது அதோட சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி s equal to h, t. n of s equal to 2. அதில் எத்தனை தலை இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ p of e equal to n of e by n of s equal to 1 by 2. 2 unbiased coins are tossed. What is the probability of getting at most one head? 2 நாணயங்கள் சுண்டப்படுகிறது. அதிகபட்சமாக ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? 2 நாணயங்களை சுண்டும் போது சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி s equal to hh, ht, th, tt, n of s equal to 4. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அதிகபட்சமாக அட்மோஸ்ட் ஒன் ஹெட், அதிகபட்சமாக ஒரு தலை. அதிகபட்சமாக ஒரு தலைனா மேக்ஸிமம் ஒரு தலை தான் இருக்கணும், தலை இல்லாமல் இருக்கலாம். ஒரு தலையை விட அதிகமாக போகக்கூடாது. அப்போ ஒரு தலையை விட அதிகமாக போகக்கூடாதுன்னா இந்த இது வராது, 2 தலை வராது. இதில் ஒரு தலை, இதில் ஒரு தலை, இதில் தலையே இல்லை. இது 3 எடுத்துக்கணும். e equal to ht, th, tt. அப்போ n of e எத்தனை இருக்குது? இதில் 3 இருக்குது. n of e equal to 3. p of e ஃபார்முலா p of e equal to n of e by n of s. அப்போ 3 by 4. நெக்ஸ்ட் சம். 2 பகடைகள் ஒரே நேரத்தில் வீசப்படும் போது அதன் கூடுதல் 7ஐ விட அதிகமாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. in a simultaneous throw of a pair of dice find the probability of getting a total more than 7. 2 பகடைகள் 2 டைஸ் போடுறாங்க. அப்போ என்ன சாம்பிள் ஸ்பேஸ்? s equal to இங்கே 1 1லேருந்து 6, 6 வரைக்கும். அப்போ n of s equal to 36. என்ன கேட்டிருக்காங்க? ஈவெண்ட் நிகழ்தகவு. ஃபைண்ட் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ டோட்டல் மோர் தென் 7. 7ஐ விட இந்த கூடுதல் வந்து 7ஐ விட அதிகமாக வரணும். இது ஃபுல்லாகவே 7க்குள்ளே தான் இருக்குது. 7 1 + 6ங்கிறது 7. அது முண்டெல்லாம் 7க்குள்ளே இருக்குது. 7ஐ விட அதிகமாக எது வருது? இது 2 + 5 7. 7ஐ விட அதிகமாக 2 + 6 8. இது வரணும். 2, 6. அடுத்தது இதெல்லாம் 7ஐ விட குறைவு. 3, 5 இது 7ஐ விட அதிகம். 3, 5.
3,6 இது 7 விட அதிகம். 3,6 இதெல்லாம் 7 விட குறைவு. இது 4,4 4,4 4,5 4,5 4,6 4,6 அடுத்தது இதில் 5,3 5,4 5,5 5,6 6,2 இது ரெண்டையும் கூட்டினா 7 விட அதிகமாக வரணும். 6,3 6,4 6,5 6,6 இதுதான் இதில் E. இப்போ n of E என்ன எவ்வளோ இருக்குது? n of E equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 3 6 10 15 n of Eங்கிறது 15. அப்போ ப்ராபபிலிட்டி P of E equal to n of E by n of S. n of Eங்கிறது 15, n of Sங்கிறது 36. 15 by 36 இதை 3 ஆல் கேன்சல் பண்ணலாம். 3 5s are 15, 3 12s are 36. அடுத்த கணக்கு. A basket contains 4 red, 5 blue and 3 green marbles. If 2 marbles are drawn at random from the basket, what is the probability that both are red? ஒரு கூடையில் 4 சிவப்பு 5 நீலம் 3 பச்சை பளிங்குகள் உள்ளன. அதிலிருந்து 2 பளிங்குகளை எடுத்தால் அவை இரண்டும் சிவப்பாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு பேஸ்கெட் இருக்குது. அதில் ரெட் வந்து 4 இருக்குது. ப்ளூ 5 க்ரீன் 3. ரெட் 4 ப்ளூ 5 க்ரீன் 3. டோட்டல் வந்து 12 மார்பிள்ஸ் 12 பளிங்குகள் இருக்குது மொத்தம். என்ன கேட்டிருக்காங்க? 2 marbles are drawn at random from the basket. What is the probability that both are red? 2 தான் எடுக்கிறாங்க அதிலிருந்து. அது ரெண்டுமே ரெட்டாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? அப்போ P of E equal to n of E by n of S. 12 மார்பிள்ஸ்லேருந்து 2 எடுக்க போகிறாங்க. அப்போ 12C2 both are red. இரண்டுமே சிவப்பாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சிவப்பு எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அதிலிருந்து 2 எடுக்க போகிறாங்க. அப்போ 4C2 by 12C2. 4C2 எப்படி எழுதலாம்? 4 into 3 by 1 into 2. 12C2 எப்படி எழுதலாம்? 12 into 11 by 1 into 2. இப்போ 1 2 டினாமினேட்டரில் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 4 into 3 by 12 into 11. 3 4s are 12. அப்போ மீதி இருக்கிறது 1 by 11. அடுத்த கணக்கு. In a class there are 15 boys and 10 girls. 3 students are selected at random. The probability that the selected students are 2 boys and 1 girl is. ஒரு வகுப்பில் 15 மாணவர்களும் 10 மாணவிகளும் உள்ளனர். இதிலிருந்து 3 பேரை தேர்ந்தெடுக்கும் போது 2 மாணவர்களும் 1 மாணவியையும் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு கிளாஸில் டோட்டலாக 15 பாய்ஸ் 10 கேர்ள்ஸ் இருக்காங்க. டோட்டல் அப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் 25 ஸ்டூடெண்ட்ஸ். இதிலிருந்து 3 பேரை எடுக்கிறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி P of E equal to n of E by n of S. இந்த 25லேருந்து 3 பேர் எடுக்கிறாங்க. அப்போ 25C3. மேலே நியூமரேட்டரில் இதிலிருந்து 3 பேரை தேர்ந்தெடுக்கும் போது 2 மாணவர்களும் 1 மாணவியும். மாணவர்கள் எத்தனை? 15லேருந்து 2 பேர் எடுக்கிறாங்க. 15C2 இன்ட்டு மாணவிகள் கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க. டோட்டல் கேர்ள்ஸு 10. அப்போ 10C1. 15C2 எப்படி எழுதலாம்? 15 into 14 by 1 into 2. 10C1ங்கிறது 10 by 1 by 25C3ங்கிறது 25 into 24 into 23 by 1 into 2 into 3. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? பண்ணலாம். 2 7s are 14. 15 into 7 into 10. இந்த கீழே நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். 1 into 2 into 3 by 25 into 24 into 23. இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 5 3s are 15. 5 5s are 25. 5 2s are 10.
3 8s are 24, 2 4s are 8, மீதி இருக்கிறது 7 into 2 into 3, 7 into 6 42 by 23 into 4, 4 3s are 12, 4 2s are 8, இன்னும் கேன்சல் பண்ணலாமே 92, இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ 2 2s are 4, 2 1s are 2 by 2 4s are 8, 2 6 are 12, 21 by 46. Next sum. A bag contains 6 red balls, 11 yellow balls and 5 pink balls. If 2 balls are drawn at random from the bag one after another, what is the probability that the first ball is red and second ball is yellow? ஒரு பையில் 6 சிவப்பு 11 மஞ்சள் மற்றும் 5 இளஞ்சிவப்பு நிற பந்துகள் உள்ளன. இந்த பையிலிருந்து 2 பந்துகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்தால் முதல் பந்து சிவப்பாகவும் இரண்டாம் பந்து மஞ்சளாகவும் இருக்க நிகழ்தகவு என்ன? இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குது? 6 ரெட் பால்ஸ், 11 எல்லோ பால்ஸ், 5 பிங்க் பால்ஸ். 6 சிவப்பு 11 மஞ்சள் 5 இளஞ்சிவப்பு. டோட்டல் அப்போ 17 22 பால்ஸ் இருக்குது டோட்டலாக. இந்த 22 பால்ஸ்லேருந்து 2 பால்ஸ் தான் எடுக்கிறாங்க. அப்போ P of E equal to N of E by N of S. 22லேருந்து 2 எடுக்கிறாங்க. அப்போ 22 C2 கீழே. மேலே இருந்து வரும் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்தால் முதல் பந்து சிவப்புங்கிறது 6 தான் இருக்குது. அப்போ 6 C1. இரண்டாம் பந்து மஞ்சளாக 11 C1 equal to 6 into 6 C1ங்கிறது 6, 11 C1ங்கிறது 11 by 22 into 21 by 1 into 2. இதை தலைகீழாக எழுதலாம். 6 into 11 into 1 into 2 by 22 into 21. 2 11s are 22, 3 2s are 6, 3 7s are 21, but 2 by 7. Next sum. 4 persons are chosen at random from a group of 3 men, 2 women and 4 children. The chance that exactly 2 of them are children is. 3 ஆண் 2 பெண் 4 குழந்தைகள் கொண்ட ஒரு குழுவிலிருந்து 4 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் 2 குழந்தைகளாக இருப்பதற்கான நிகழ்தகவு. டோட்டல் 3 men 3 ஆண்கள், 2 women 2 பெண்கள், 4 children 4 குழந்தைகள் இருக்காங்க. மொத்தம் அப்போ 9 persons இருக்காங்க. அப்போ P of E equal to N of E by N of S. இதிலேருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க? 4 persons 4 பேர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ கீழே 9C4. அதிலிருந்து இந்த 4 தேர்ந்தெடுக்கப்படுற 4 பேரில் 2 குழந்தைகள் எத்தனை இருக்காங்க? 4 பேர். அந்த 4 குழந்தைகள்லேருந்து 2 பேர் எடுத்துகிறாங்க 4C2. மீதி இருக்கிற 2 பேர் இவங்க இந்த இதில் 2 பேர் வரணும். அப்போ 3 + 2 5. இந்த 5 பேர்லேருந்து 2 பேர் எடுக்கணும். அப்போ 5C2. குழந்தைகள்லேருந்து 2 பேர் எடுக்கிறாங்க 4C2. மிச்சம் 2 பேர் வரணும்ல, 4 பேர் எடுக்கிறாங்க. மிச்சம் 2 பேர் மீதி இருக்கிற இந்த 5 பேர்லேருந்து எடுக்கணும். அப்போ 5C2. இப்போ இது 4 into 3 by 1 into 2 into 5 into 4 by 1 into 2 by 9C4ங்கிறது 9 into 8 into 7 into 6 by 1 into 2 into 3 into 4. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 2 2s are 4, 2 2s are 4, 2 into 3 into 5 into 2. இதை ரெசிப்ரோக்கல் தலைகீழாக போட்டால் 2 into 3 into 4 by 9 into 8 into 7 into 6. 2 3s are 6, 2 4s are 8, 3 3s are 9. மீதி இருக்கிறது 5 into 2 10 by 3 into 7 21. Next sum. A bag contains 3 blue, 2 green and 5 red balls. If 4 balls are picked up at random, what is the probability that 2 are green and 2 are blue? இப்போ என்னென்ன இருக்குது? ஒரு பையில் 3 நீலம் 2 பச்சை 5 சிவப்பு நிற பந்துகள் உள்ளன. அதிலிருந்து 4 பந்துகளை தேர்ந்தெடுத்தால் அவற்றில் 2 பச்சை நிறமாகவும் 2 நீல நிறமாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 3 ப்ளூ இருக்குது, 2 க்ரீன், 5 ரெட். அப்போ டோட்டல் 10 பால்ஸ் இருக்குது. இதிலிருந்து 4 பால்ஸ் எடுக்கிறாங்க. அதில்
2 க்ரீனும் 2 ப்ளூவும் இருப்பதற்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். P of E equal to N of E by N of S. டோட்டல் 10லேருந்து எத்தனை எடுக்கிறாங்க? 4 பால்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ டினாமினேட்டரில் 12C4, நியூமரேட்டரில் 2 க்ரீன் 2 ப்ளூ. க்ரீன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது, அதிலேருந்து 2 எடுக்கிறாங்க. ப்ளூ எத்தனை இருக்குது? 3 இருக்குது, 3லேருந்து 2 எடுக்கிறாங்க. 3C2 ஈக்குவல் டு 2C2ங்கிறது 1, 3C2ங்கிறது 3 by 10C4, 10 into 9 into 8 into 7 by 1 into 2 into 3 into 4. இதை ரெசிப்ராக்கல் எழுதிக்கலாம். 1 into 3 into 1 into 2 into 3 into 4 by 10 into 9 into 8 into 7. இப்போ கேன்சல் பண்ணால் 2 5s are 10, 3 3s are 9, 4 2s are 8. இப்போ மேலே ஒன்றும் இல்லை, 1. 10 into 7 70. அடுத்த கணக்கு. A bag contains 4 red, 5 yellow and 6 pink balls. 2 balls are drawn at random. What is the probability that none of the balls drawn are yellow? ஒரு பையில் 4 சிவப்பு, 5 மஞ்சள், 6 இளஞ்சிவப்பு பந்துகள் உள்ளன. அவற்றிலிருந்து 2 பந்துகள் எடுக்கப்பட்டால் அவை இரண்டுமே மஞ்சள் நிறமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ எத்தனை பால்ஸ் இருக்குது? 4 ரெட், 5 எல்லோ, 6 பிங்க் பால்ஸ். டோட்டல் 15 பால்ஸ் இருக்குது. இந்த 15 பால்ஸ்லேருந்து 2 பால் எடுக்கிறாங்க. அப்போ P of E equal to N of E by N of S equal to 15C2. மேலே அவை இரண்டுமே மஞ்சள் நிறமாக இல்லாமல் இருப்பதற்கு எல்லோ விட்டலாம். மீதி இருக்கிறது இதுவும் இதையும் ஆட் பண்ணால் 10. இந்த 10 பால்ஸ்லேருந்து 2 எடுக்கிறாங்க. 10C2. அப்போ 10 into 9 by 1 into 2 by 15 into 14 by 1 into 2. 1 2 cancel ஆகிடும். 10 into 9 by 15 into 14. 2 5s are 10, 2 7s are 14, 3 3s are 9, 3 5s are 15, 5 5 cancel ஆகிடும். 3 by 7. Next sum. One card is drawn from a pack of 52 cards. What is the probability that the card drawn is either a red card or a king? 52 அட்டைகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு அட்டையை எடுத்தால் அந்த அட்டை சிவப்பு நிறமாகவோ அல்லது ராஜாவாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்குது. அதில் ரெட் கார்டு வந்து 26 இருக்கும், பிளாக் கார்டு 26 இருக்கும், கிங்கு 4 இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபார்முலா படி அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி அந்த ஃபார்முலா படி போனோம்னா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection Bன்னு வரும். A union Bங்கிறது தான் ரெட் கார்டு ஆர் கிங். இப்போ P of Aங்கிறது இது ரெட்டு, இது கிங்கு, இது ரெட் அண்ட் கிங், இது ரெட் ஆர் கிங். ரெட்டு மட்டும் இருக்கிறது, ரெட்டு எத்தனை இருக்கும்? 26 இருக்கும். டோட்டல் கார்ட்ஸ் 52. அப்போ இது 26 by 52. கிங்கு கார்டு 4 இருக்குது, 4 by 52 மைனஸ் ரெட்டாகவும் இருக்கணும் கிங்காகவும் இருக்கணும்னா எத்தனை ரெட்டாகவும் இருக்கும் கிங்காகவும் இருக்கும்? 2 கார்டு இருக்கும். 2 by 52 equal to 26 plus 4 30, 30 minus 2 28 by 52. கேன்சல் பண்ணால் 2 14, 2 26, 2 7 13. இன்னொரு ஈஸியான மெத்தட் எப்படின்னா, மொத்த ரெட் கார்டு 26 கார்ட்ஸ், கிங்கு கார்டு ரெட்டிலேயே கிங்காக இருக்கிறது 2 கார்ட்ஸ். இது ஃபுல்லாகவே ரெட் கார்டு, ரெட்டிலேயே கிங்காக இருக்கிறது 2 கார்ட்ஸ். 26 plus 2 28. டைரெக்டாக இப்படி எழுதலாம். P of E equal to 28 by 52 equal to 7 by 13 அப்படின்னு ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் இப்படி எழுதலாம். உங்களுக்கு எக்ஸாமில் ஷார்ட்கட் மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும் டைம் கன்சியூமிங்காக, அதனால் இப்படியும் போட்டுடலாம். இதோட PDF ஃபைலையும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சம்ஸும் PDF-ஐ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து போட்டு பார்த்துக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.